ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் பிரைவேட் அப்படின்னு எடுத்தாலும் டெக்னிக்கலாக எம்எஸ்சி முடிச்சவங்களுக்கு நிறைய ஜாப் வந்து நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் எடுத்துக்கீங்களோ அதில் விட்ட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் விட்ட முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடி கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஜாப் கிடைக்கும் உங்களுக்கு. இல்லை எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் மீடியா இந்த மாதிரிலாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு கம்யூனிகேஷன் லைன்லையோ ஒரு எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனிலையோ இல்லை இந்த ஹோம் அப்ளிகேஷன்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்களா அந்த மாதிரி இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவே எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர், எம்எஸ்சி ஃபுட் டெக்னாலஜி இந்த மாதிரிலாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு அக்ரிகல்ச்சர் ரெலவெண்ட்டான ஃபீல்டில் முக்கியமாக இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்களா அந்த மாதிரி இடத்துல இல்லை அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்லாம் சேல் பண்ணுவாங்களா அந்த மாதிரியான இடத்துல இப்போ இதுவே வந்து நீங்கள் எம்எஸ்சி ஃபுட் டெக்னாலஜிலாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபுட் ரெலவெண்ட்டான கம்பெனியில் ஃபுட் ப்ராசஸ் பண்ணுற கம்பெனி, ப்ரெசர்வேட் பண்ணுற கம்பெனி அந்த மாதிரி இடத்துல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்கள் என்ன முடிச்சிங்களோ அது ரெலவெண்ட்டான பிரைவேட் ஜாப் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துட்டாலும் எம்எஸ்சி முடிச்சவங்க நெட் எக்ஸாம், செட் எக்ஸாம்